என்னுடைய லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, சொசைட்டி இப்படி எல்லா உறவுகளுமே பணத்தினால சூழப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் பணத்தை நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் என்னால் பணத்தை தக்க வச்சுக்க முடியலை. ஏதோ ஒரு வகையில் பணம் என்னை கடந்து போயிடுது. ரொம்ப காலமாகவே மணி ரிலேட்டடான மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறேன். பட் எனக்கு சரியான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் மணி ரிலேட்டடான கொஸ்டின்ஸையும் சந்தேகங்களையும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடவும் இந்த ஒரு வீடியோவின் மூலமாக பணம் ஏன் உங்களை விட்டு கடந்து போகுது அப்படிங்கிறதுக்கான 3 காரணங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 3 காரணங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போது உங்களுடைய மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஈஸியாகவே அப்ளை பண்ண முடியும். உங்களால் ரிசல்ட்டையும் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஹிப்னோதெரப்பி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பர்சனல் ஃபோன் காலில் தான் கிளாஸஸ், கவுன்சிலிங், ஹீலிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பணம் நம்மளை விட்டு கடந்து போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், பணத்தை பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் பணத்தை தக்க வைக்கிறது அப்படிங்கிறது கடினமான ஒன்றா மாறி போயிடும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் பொழுது பணத்தை நீங்கள் காதலிக்க ஆரம்பிக்கணும். எஸ், பணத்தின் மேலே வச்சிருக்கக்கூடிய எமோஷ்னல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவுமே ஹைப்பில் இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 50 லட்சம் பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வெறுமனே எனக்கு 50 லட்சம் வேணும், நான் பணத்தை லவ் பண்ணுறேன், அந்த 50 லட்சத்தை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெறுமனே வாய் வார்த்தையினால் சொன்னால் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு அட்ராக்ஷன் பவரை கொடுத்துட போகிறது இல்லை. அதற்கு பதிலாக எடுத்துக்காட்டுக்கு 50 லட்சம் வேணும். எதுக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டில் நான் திருப்திகரமாக வாழணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு கார் வேணும். கார் எதுக்காக வேணும் அப்படின்னா ரொம்ப காலமாக பைக் வச்சுருக்கேன், ஆனால் நாங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னால் பைக் வச்சுருக்கேன். அந்த பைக்கில் எத்தனை பேரை உட்கார வச்சுட்டு என்னால் கூட்டிகிட்டு போக முடியும், அது எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னோடய ஃபேமிலியோடு நான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்கள நான் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். அந்த நேரத்தில் எனக்கு பைக் வந்து போதுமானது இல்லை. ஸோ அதனால் எனக்கு கார் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கார் இருந்தது அப்படின்னா என் ஃபேமிலியோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் அந்த டைமில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷ்னல் ரீசன் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதை விட்டுட்டு எனக்கு வெறுமனே பணம் வேணும், அளவுக்கு அதிகமாக எனக்கு பணம் வேணும், பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். தங்கம் வேணும், எங்கிட்ட 100 சவரன் இருக்குது, எங்கிட்ட வந்து 50 சவரன் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டதுனால நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நிம்மதி கிடைக்காது. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன், என்கிட்ட 100 ஏக்கர் காடு இருக்குது, என்கிட்ட 1000 கோடி சொத்து இருக்குது, ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக 0 யூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதற்கு மாறாக எமோஷ்னல் வேல்யூ அப்படிங்கிறது பணத்தின் மேலே நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? இந்த பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னால் வீட்டை கட்டிட முடியும், நான் ரொம்ப திருப்தியாக வாழ்வேன். அதாவது பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், இல்லை எனக்கு ரொம்ப மன விரக்தியாக இருக்குது, காரணம் என்னோடய வீடு வந்து வாடகை வீடு இப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான எமோஷ்னல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அப்படி ஒரு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். அதை விட்டுட்டு ரேண்டமாக எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா பணம் கிடைச்சிடாது, வரும் போயிடும். கரெக்டுங்களா? நிறைய பேர் சொல்கிறோம்ல, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடணும். எஸ், மோட்டிவே இல்லை அப்படின்னு சொன்னால் எமோஷ்னல் வேல்யூ அப்படிங்கிறது பணத்துக்கிட்ட இருக்காது. எமோஷ்னல் வேல்யூ இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பணத்தை நேசிக்கலை, நீங்கள் பணத்தை காதலிக்கலை அப்படின்னு அர்த்தம். பணத்தை நீங்கள் காதலிக்குன்னா அது எப்படி உங்கள் கூட இருக்கும் இல்லையா? வரும் அப்புறம் போயிடும். அந்த தியரி இங்கே நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும்னு. அந்த அங்கே நடந்துருமா? வரும் போயிடும்.
எனக்கும் உங்கள் கூட இருக்காது இல்லையா? ஸோ அதனால் பணத்தை காதலிக்க ட்ரை பண்ணுங்கள், காதலிக்க கற்றுக்கோங்க. ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், பணம் இருந்தால் வாழ்க்கையில் ஹாப்பினஸ் தானாகவே உருவாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதாவது தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம், ஆனால் பணம் இருந்தால் எல்லா தேவைகளும் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு பக்கம். இதில் ரெண்டில் எது கரெக்டானதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நிறைய பேர்கிட்ட விஷன் போர்டு கிரியேட் பண்ணும் பொழுது, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு விஷன் போர்டு கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய கோல் பற்றியெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு டாஸ்க்கு கொடுப்பேன். அந்த டாஸ்கில் அவங்க நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய குறிப்பிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நிறைய குழந்தைங்களை எடுத்து அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சரை போடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுதுங்க, இது என்னது மேரேஜா, லவ் மேரேஜா, ஓகே இது என்னது காரா, ஓகே சொந்த வீடா, ஓகே ஃபைன் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறீங்களா, ஓகே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் பிக்சர்னு ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் பிக்சர் 20வது பிக்சராக போட்டிருப்பாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரியும் குழந்தைங்களெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஓகேங்களா, ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் ஒரு பிக்சரை வந்து போட்டிருப்பாங்க. இது நான் ஒரு ஆள்கிட்ட பார்க்கல, நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸில் 4000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கிளாஸ் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் விஷன் போர்ட் டெக்னிக் மட்டும் பார்த்தீங்கன்னா 800 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த 800 பேர்த்தில் 700 பேராச்சும் இந்த லாஸ்ட் பிக்சராக போடுறத நான் பார்த்துருக்கேன். கரெக்டுங்களா? அப்போ ஏன் இவங்கெல்லாம் லாஸ்ட்டில் போடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ மேரேஜ் வேணும், லவ் மேரேஜ் வேணும், அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழணும், ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் ஒரு அழகான கார், ஒரு ஸ்விம்மிங் பூலு இல்லையா, இந்த மாதிரி எல்லா என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு பிக்சர் வேறு என்ன பண்ணலாம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு உதவியை பண்ணுற மாதிரி பிக்சர் போடுறாங்க. ஸோ அப்போ மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எந்த கண்ணோட்டத்தில் இருக்குன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அண்ட் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பணம் வந்ததுக்கு பிறகு அதை பண்ணிக்கலாம், பணம் வந்ததுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைங்கிறது ரொம்பவுமே ஒஸ்டான, பணத்துக்கு ரிலேட்டடான நெகட்டிவான எனர்ஜியை ஷேர் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அவன் பணக்காரனாக இருக்கிறதுனால நிறைய பேர் அடாப்ட் பண்ணுறான், அவன் பணக்காரன் அதனால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான், என்கிட்ட பணம் இல்லை அதனால் நான் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தையே நம்ம நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதற்கு பதிலாக என்கிட்ட இப்போ பணம் இல்லை ஆனால் என்னால் சில உதவிகளை பண்ண முடியும். கரெக்டுங்களா? என்னால் பணம் இல்லை ஆனால் எனக்கு சில ஹாப்பினஸை எனக்கும் உருவாக்கிக்க தெரியும், அடுத்தவங்களுக்கும் உருவாக்கி தர முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். அப்படி எண்ணம் இருக்கும் பொழுது தானாகவே தனியாகவே பணம் உங்களை வந்து சேரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 குழந்தைங்களை வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பணத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே உங்களை வந்து சேரும். கரெக்டாக? உங்களோட மோட்டிவ் ஒன்று உருவாயிடுச்சு அப்படின்னாலே அந்த மோட்டிவ்க்கு ரிலேட்டடாக பணம் தானாக வரும். நீங்கள்லாம் கூப்பிட்டு ஆஹா மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன், ஆஹா விஜயலட்சுமி போய் கான்டாக்ட் பண்ண போகிறேன், மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த 10 குழந்தைங்களுக்கான சாப்பாடை நான் வந்து உருவாக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை, தானாகவே தேடி வரும். அது தனியாக உங்களை தேடி வரும் பணம். புரிஞ்சுதுங்களா? பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல், அதை நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை, அதுவாகவே தேடி வரும். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம், பணம் வந்துச்சுன்னா 10 குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், பணம் வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ஸ்கூலை எடுத்து நடத்த போகிறேன் அப்படின்னு செய்கிறது. கரெக்டுங்களா? அந்த எண்ணம் உருவானாலே போதும், உங்களுக்கு தானாகவே பணம் உருவாகும், உங்ககிட்ட வந்து சேரும். இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட பணமே இல்லை, நான் எப்படிங்க ஒரு 10 குழந்தைய வச்சு நான் சாப்பாடு போட முடியும், 10 பேருக்கு நான் எப்படிங்க சாப்பாடு கொடுக்க முடியும் டெய்லி பேசிஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை ஆக்ஷன்லலாம் இறங்க சொல்லலை, அந்த மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள உண்மையிலேயே உருவாகணும், தீர்க்கமாக உருவாகி சும்மா சின்ன ஒரு ஸ்டெப் ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட டே நான் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணாலே போதும், அடுத்த நாட்களில் இருந்து இந்த பிரபஞ்சம் அதற்கான வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் வந்து இதை செய்யலான்னு இருக்கேன்னு ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் வச்சாலே போதும், தானாகவே அதற்கான வேலைகளை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிரபஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 3வது ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், பணம் சம்பாதிக்கணும்,
ஆனால் எவ்வளவு தேவை அப்படின்னு குறிப்பிடாமலேயே ஒரு தெளிவு இல்லாமலேயே ஒரு ஆசையை வளர்க்கிறது. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறத பார்த்துருப்பாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் பணத்தினால உருவாகிறத பார்த்துருப்பாங்க. அதனாலவே பணம் சம்பாதிக்கணும், அரசியல்வாதியாக ஆகணும், அந்த பேங்க்கே என்னோட தான் அப்படிங்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளாகணும், ஓகேங்களா, அந்த பேங்க்கில் இருக்கிற மொத்த பணமும் என்னோடதாக தான் இருக்கணும், இல்லை நாட்டிலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆகணும், இந்த மாதிரியான ஆசைகள். ஸோ இதை தான் ட்ராமா பேஸ்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய பாஸ்டில் நடந்த சில துன்பங்களாக இருக்கட்டும், நம்ம பாஸ்டில் நிறைய பணத்தினால கவலைகள் எல்லாருக்குமே உருவாகி இருக்கும். ஆனால் அப்படி உருவாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக ஒரு கோலை வைக்கணுங்கிறதுக்காக பாசிபிளே இல்லாத ஒரு கோலை நம்ம நிர்ணயம் செஞ்சுட்டு அது வேணும்னு ஆசைப்படுறது, விடாப்பிடியாக வக்ர எண்ணங்களை வளர்த்துக்கிறது. ஸோ அது எந்த விதத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு பாதிப்பைத்தான் கொடுக்கும். வக்ர எண்ணம்னா என்ன? எனக்கு வேணும், இந்த ஊரை ஆட்சி செய்யணும், இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும், நான் ஒரு யூனிவர்ஸாகவே மாறிடணும், நான் கடவுளாகவே மாறணும், மக்கள் எல்லாரும் என்னை கடவுளாகவே பார்க்கணும், என்னை எல்லாருமே போற்றி புகழணும், என்னை போல் யாருமே இல்லைன்னு எல்லாருடைய வாயிலிருந்து வெளியில் வரணும், ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி ட்ராமா பேஸ்டு மணி மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த 3 காரணங்கள்னால தான் பணம் வருது, ஆனால் உங்களுக்கு கடந்து போயிடுது. ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறையவே மணி ரிலேட்டடான சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் பொழுது உங்களால் ஈஸியாக பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது போன்ற கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த பேராற்றலின் பிறப்பிடம் புத்தகத்தில் மணி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.